இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு சாதம் அப்புறம் வெள்ளை பூசணிக்காய் கூட்டு, எக்கு, அப்புறம் ஸ்வீட்டுக்கு உளுந்தங்களி, எனக்கு ரொம்ப பிடிச்சது பருப்பு குழம்பு. இது காய்கறி எதுவும் இல்லாமல் வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டு பருப்பு குழம்பு. சூப்பர்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சதா செஞ்சுருக்கீங்க. மீன் இதெல்லாம் செஞ்சுட்டேன். நாளைக்கு செய்யலாம்னு நினச்சேன். சரி, நீ ஃபிஷ் ஃப்ரை வேணும்னு கேட்டல, அதனால் உனக்கு 2 ஃப்ரை பண்ணிட்டேன். இதெல்லாம் நைட்டுக்கு. சூப்பர். இது நைட்டு சாப்பிட்றதுக்கு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு. என்னம்மா கருவேப்பிலை செடி வளர்க்குறீங்க? அதுவா, அப்பா காய்கறி வாங்கிட்டு இருந்தது, கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தாங்க. இது இப்படியே வச்சேன்னா இது வாடிடும்ல, அதனால் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதில் அந்த கருவேப்பிலை எல்லாம் போட்டு வச்சோம்னா வாடாது. ஒரு 10 நாள்னாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதை இங்கே வைக்கக்கூடாது, அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஓகேம்மா. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். இது நைட்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரை பண்ணிக்கலாம். சரியா? இது நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. தண்ணியோட வச்சோம்னா 10 நாள் ஆனாலும் வாடாது. ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். கருவேப்பிலை வாடாதையோ. என்னம்மா பிடிச்சிங்களா? ஆமாம்மா, திருப்பி போடுறப்போ பிஞ்சிருச்சு. சாப்பாடு வச்சு தந்துடவா? வச்சுட்டாங்கம்மா. காலையிலே வச்சதுனால கட்டி ஆயிடுச்சு. போதுமா? காய் சாப்பிடணும்னா கஷ்டமா இருக்குமே. ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சுமா. சூப்பர்மா. 2 வைக்கவா? சரிம்மா. உனக்கு இந்த பீஸ் தான் பிடிக்குமா? ஆமாம்மா. சாப்பிடு.
தேங்க்யூம்மா. தேங்க்யூ. சாப்பிட்டு எப்படி இருக்கு? சரிம்மா. ஃபுல்லாக சாப்பிடணும், மீதி வைக்கக்கூடாது. ஓகேம்மா.